வரப்போ ரொம்ப நார்மலா யாருக்கும் சந்தேகம் வராத அளவுக்கு ஸ்மார்ட்டா இருக்கணும். அதுக்கேத்த மாதிரி பேசி மோல்ட பண்ணி அவரை அனுப்ப சொல்லுங்க. சரிங்க மேடம், அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். ஓகே டாக்டர், தமிழை நான் ரெடி பண்ணி கூட்டிட்டு போலாம்ல? அவர் சொந்தக்காரங்களாம் வந்துட்டாங்களா? மேடம் கத்துறாங்க. ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை சத்யா சார். ஹி இஸ் நார்மல். நல்ல தெளிவா இருக்காரு. நீங்க அவர் எங்க வேணா கூட்டிட்டு போலாம். ஓகே, தேங்க்யூ டாக்டர். பாபுஜி ஜி ஜி தமிழை ஷேவ் பண்ணி குளிக்க வச்சு ரெடி பண்ணுங்க. அதுக்கு முன்னால அவருக்கு சூடா டீ கொடுங்க. ஓகே ஜி. புடிங்க பிரதர். சாயா குடிச்சிட்டு ஷேவ் பண்ணிட்டு குளிச்சிட்டு சீக்கிரம் ரெடி ஆகுங்க. சத்யா சார் சொல்ல சொன்னாரு. என்ன பாக்குறீங்க? பண்ணிப்பீங்கல்ல? பாபுஜி ஜி 2 டீ கொண்டு வா. ஓகே ஜி. டாக்டர், இன்னொரு தடவை தமிழை செக் பண்ணிடுங்க. அப்படிதான் மேடம் சொன்னாங்க. அதெல்லாம் பார்த்துக்கலாம், கவலைப்படாதீங்க. நான் பண்ண ரிசர்ச் ஒன்று இருக்கு, அதை காட்டுறேன் வாங்க. பாபுஜி ஜி வந்துட்டேன் ஜி. என்னப்பா 2 டீ கொண்டு வரதுக்கு எவ்வளவு நேரமா? சாரி சார். இந்தாங்க டாக்டர்.
ம் சரி தமிழ் என்ன பண்றான்னு பாரு. சரி சார். இன்னும் ரெடி ஆகலனா தலையில 2 தட்டி தட்டி சீக்கிரமா ரெடி பண்ணி கூட்டிட்டு வா. ஓகே சார். ம் சார் என்னையா என்னாச்சு? சார் தமிழ் ஹேய், தமிழுக்கு என்னடா ஆச்சு? சார் தமிழ் தப்பிச்சிட்டார் சார். டேய் என்னடா சொல்ற? பாத்ரூம்ல இருக்கானு செக் பண்ணியா? எல்லா இடத்துலயும் பார்த்துட்டேன் சார், எங்கேயும் இல்லை. ஏய், ரூம் லாக் பண்ணி தானே இருந்துச்சு, அப்புறம் எப்படி வெளியே போவான்? டாக்டர் நான் டோரை லாக் பண்ணல, சார் கூப்பிட்டாருன்னு அப்படியே கீழே வந்துட்டேன். இருமாடு தடிமாடு என்ன காரியம் நான் பண்ணிருக்க? நான் கூப்பிட்டா அப்படி வந்துருவியா? லாக் பண்ண மாட்டியா? உடாங்க. சார் சாரி சார். என்னடா சாரி? 3 வேளை சாப்பாடு போட்டு தண்ணி அடிக்கிறது காசும் கொடுத்தா அவனை கோட்டை விட்டுட்டு நிக்கிறிய இடியட். சாரி சார். இந்த விஷயம் மட்டும் மேடத்துக்கு தெரிஞ்சது எல்லாரையும் கொன்னே போட்டுருவாங்கடா. சத்யா சார், ரொம்ப கோவப்படாதீங்க. இப்ப திட்டத்துக்குலாம் டைம் இல்ல. அவன் இங்கதான் காம்பவுண்ட்குள்ள எங்கேயாவது இருப்பான், தேட சொல்லுங்க. டேய் அவன் எங்க இருக்கான்னு தேடுங்க. இன்னும் 10 நிமிஷத்துல அவன் என் முன்னால இருக்கணும். போ. ஓகே சார். கடைசி நேரத்துல என்ன போட்டு சாவடிக்கிறானுங்களே. டென்ஷன் ஆகாதீங்க சார். அவன் தப்பிச்சே போயிருந்தாலும் அவனால ரொம்ப தூரம் போக முடியாது, டயர்டா இருப்பான். ஓடினாலும் மயங்கி விழுந்துருவான். அவனை ஈஸியா பிடிச்சிடலாம். ஐயோ இல்ல டாக்டர், அவனை பாக்குறதுக்கு அவங்க சொந்தக்காரங்க எல்லாம் வந்திருக்காங்க. இன்னும் 20 நிமிஷத்துல அவன் அங்க இருக்கணும்னு மேடம் சொல்லிருக்காங்க. இந்த நேரத்துல அவன் இல்லைன்னு சொன்னா பெரிய பிரச்சனை ஆயிடும் டாக்டர். எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. டாக்டர் நீங்க எங்கே இருங்க. தமிழ் குழப்பத்துல இருக்கிறதுனால ஒருவேளை திரும்பி வந்தாலும் வரலாம். அப்படி வந்தா அவனை பிடிச்சு வைங்க, நானும் அவனை தேடிட்டு வந்துடுறேன். ஓகே டாக்டர். வாக்கா வந்து உட்காரு. உட்காருங்கம்மா. வாடி. ரேவதி, குடிக்க தண்ணி கொண்டு வந்து கொடுமா. சரிங்க அத்தை. கல்யாணி, கேக்குறேன்னு தப்பா எடுத்துக்காத. அண்ணி வீடு பார்க்க சொன்னாங்கன்னு சரவணன் சொன்னதும் எனக்கு சங்கடம் ஆயிடுச்சுமா. அங்க என்ன பிரச்சனைன்னு தெரியல. உங்களை அவங்க நல்லா தானே பாத்துக்கிட்டாங்க? நல்லதாம்மா பாத்துக்கிட்டாங்க, எந்த குறையும் வைக்கல. அப்புறம் எதுக்கு திடீர்னு வீடு பார்க்க சொன்னேன்? பிரச்சனை இல்லாம இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்க மாட்டேல்ல. அம்மா, அண்ணி நான் எவ்வளோ கேட்டு பார்த்துட்டேம்மா. கார்ல வரும்போது கூட விசாரிச்சேன். ஆனா அவங்க என்ன ப்ராப்ளம்னு சொல்ல மாட்டேங்கிறாங்க. ஏமா சங்கடப்படுற? எதுவா இருந்தாலும் மனசை விட்டு சொல்லிடு. அப்பதான் மனசுல இருக்க பாரம் குறையும். அதுக்காக தானமா நாங்க கேட்கிறோம். அப்பா விடுங்கப்பா, கம்பல் பண்ணாதீங்க. அவங்க சங்கடப்படுறாங்கல்ல. அதுவும் சரிதான். சொல்ல முடியாத அளவுக்கு ஏதோ பிரச்சனைன்னு தெரியுது. நாமளும் அதை கேட்டு சங்கடப்படுத்த வேண்டாம். எங்க இந்தாங்க அண்ணி. அக்கா, உன் பிரச்சனை என்னன்னு என்கிட்டயாவது சொல்லுக்கா. தீபாக்கா ஏதாவது சொன்னாங்களா? இல்ல அவங்க அம்மா ஏதாவது சொன்னாங்களா? ஏய் ரேவதி, உனக்கு வர தனியா சொல்லணுமா? சொல்ல இஷ்டம் இல்லைன்னா விட. ஐயோ சரவணா, சொல்லக்கூடாதுன்னுலாம் எதுவும் இல்ல. அங்க இருந்தா மோகன் அடிக்கடி வந்து பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருக்கான். அதுக்காக தான். அக்கா போய் சொல்லாத. மாமா எப்பவும் தான் பிரச்சனை பண்ணிட்டு இருக்காரு. இத்தனை நாள் நீ அங்க இல்லையா? இப்ப என்ன புதுசா? ஏய், நான் தான் சொல்றேன்லடி, மோகனாலதான். இல்லக்கா, என்னால இதை நம்பவே முடியாது. அங்க என்னவோ நடந்திருக்கு, ஆனா நீ என்கிட்ட மறைக்கிற. ரேவதி விடுமா, எதுக்கு அவங்களை தொந்தரவு பண்ணிட்டு இருக்க? அண்ணி இப்படி தோண்டி தோண்டி கேட்டுட்டு இருக்குமேன்னு சங்கடப்படாதீங்க. தெரிஞ்சா ஏதாவது பண்ணலாமேன்ற ஒரு ஆர்வத்தோட தான் கேட்குறோம். நீங்க எதுவும் தப்பா எடுத்துக்காதீங்க அண்ணி. தப்பா எடுத்துக்கல சரவணா, நான் தான் காரணத்தை சொல்லிட்டேனே. வீட்டை காமிச்சிட்டீங்கன்னா நான் போய் அதை கிளீன் பண்ணிடுவேன். காலையில பால் காய்ச்சணும்ல. என்ன சரவணா, வீடு இங்க பக்கத்துல தானே இருக்கு? ஆமா அண்ணி, இங்கதான் மேல. மேலையா? ஆமா கல்யாணி, இங்க மாடியில ஒரு பெரிய ரூம் காலியா தான் இருக்கு.
உனக்கும் தங்கச்சிக்கும் அது போதும்னு நினைக்கிறேன். அம்மா, நான் வேற வீடு பார்க்க சொல்லியிருந்தேன். சரவணா கூட பார்த்துட்டேன்னு சொன்னாரே. சரவணா, நான் உங்ககிட்ட அப்படிதானே சொன்னேன்? ஆ ஆமா அண்ணி, நானும் வேற வீடு பார்க்கறேன் தான் சொன்னேன். ஆனா அப்பா தான் அதெல்லாம் ஒன்றும் வேணான்னு சொல்லிட்டாரு. ஆமா கல்யாணி, வேணான்னு நான் தான் சொன்னேன். கடல் மாதிரி இவ்வளவு பெரிய வீடு இருக்கும்போது நீ எதுக்காக தனியா வீடு எடுத்து தங்கணும்? உங்களுக்கு இங்க எல்லா வசதியும் கிடைக்கும். பேசாம இங்கேயே தங்கிடுங்க. ஐயோ, தப்பா எடுத்துக்காதீங்க. வீடு பெருசா இருந்தாலும் நாங்க எப்படி இங்க? ஏமா, இங்க தங்கிக்கிறதுல உனக்கு ஏதாவது பிரச்சனையா? ஐயோ, பிரச்சனைங்கிறதுக்காகலாம் நான் சொல்ல வரலங்க. சரவணன் வேற வீடு பார்த்துட்டேன்னு சொன்னதால தான் நாங்க கிளம்பி வந்தோம். இல்லைன்னா நாங்க அங்கேயே இருந்திருப்போம். எனக்கு தெரியுமா, அதனால தான் இங்கேயே தங்க வச்சுக்கலாங்கிற முடிவை சொல்ல வேண்டான்னு சொன்னேன். இத பாருமா, இங்க உனக்கு எல்லா சௌகரியமும் இருக்கும். கூடவே ரேவதியும் இருக்கா. மாடியில் இருக்க ரூமுங்கிறதுனால நாங்க யாரும் உன்னை தொந்தரவு பண்ண மாட்டோம். நீங்க இங்கேயே இருக்கலாமா. உங்க மனசு எனக்கு புரியுதுங்க. கஷ்டத்துல இருக்கிற எங்களுக்கு உதவி பண்ணணும்னு நினைக்கிறீங்க. ஆனா ஆனா என்னம்மா, இங்க இருந்துக்கிறதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை? முதல்லையாவது உங்க ஃப்ரெண்டு வீட்ல இருந்தீங்க, அவங்க பாதுகாப்புல இருக்கீங்கன்னு நாங்க நிம்மதியா இருந்தோம். இப்ப தனி வீடு பார்த்து வச்சா உங்களுக்கு துணையா யார் இருப்பாங்க? இவ்வளவு பெரிய வீடு இருக்கு, சொந்தம்னு சொல்லிக்கிறாங்க. ஆனா ஒரு வயசு பொண்ணை வச்சுக்கிட்டு தனியா கஷ்டப்படுறா. அதை வேடிக்கை பார்த்துக்கிட்டு சும்மா இருக்காங்களேன்னு அடுத்தவங்க எங்களை தானே தப்பா நினைப்பாங்க. ஆமா கல்யாணி, உங்களை தனியா விடுறது எங்களுக்கு என்னமோ சரியா படல. எங்க பாதுகாப்புல இருக்கிறது தான் சரின்னு தோணுது. இது என் முடிவு மட்டும் இல்லம்மா, நாங்க எல்லாரும் கலந்து பேசி எடுத்த முடிவு. நீங்க எங்க மேல இவ்ளோ அக்கறை எடுத்துக்கிறது உண்மையாவே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆனா தங்கச்சி வாழ வந்த வீட்ல நாங்க எப்படி? இதுல என்னமா இருக்கு? இதுவும் உங்க வீடு மாதிரி தான். நாங்கெல்லாம் உங்க சொந்தம் தானே. தாய் இல்லாத பிள்ளைங்களை நாங்க தானே தாய்க்கு தாயா இருந்து பாத்துக்கணும். நாங்களும் அதை தானே பண்றோம்னு சொல்றோம். இங்க பாருமா, எங்களை நீ அந்நியமா நினைக்காத, சொந்தமா நினை. ஒரு பேச்சுக்காக சொல்றேன். இதுவே சரவணனோட அக்காங்களுக்கு இப்படி ஒரு பிரச்சனை வந்திருந்தா நாங்க விட்டுடுவோமா? சேர்த்து பிடிச்சு பாத்திருக்க மாட்டோம். உங்களையும் அப்படித்தாமா நினைக்கிறோம். ஆமா கல்யாணி, எங்களுக்கு ரேவதி மாதிரி தான் நீங்களும். வெளிப்படையா சொல்லாட்டியும் நீங்க ஏதோ பிரச்சனையில வெளியில வந்திருக்கீங்கன்னு தெரியுது. இந்த மாதிரி சமயத்துல கூடவே வச்சு உதவி பண்றது தானமா முறை. தங்கச்சி கொடுத்த வீட்டுல நீ எப்படி இருக்கிறதுன்னு சங்கடப்படாதம்மா. நீ ரேவதி சொல்லி வரல, நாங்க கூப்பிட்டு வந்திருக்கம்மா. அதனால சகல உரிமையோட நீங்க தங்கிக்கலாம், சுதந்திரமா இருக்கலாம். சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. எங்களால இங்க இருக்க முடியாது. எங்களை கூடவே வச்சு நல்லா பாத்துக்கணும்னு நினைக்கிறது உங்க பெருந்தன்மை. ஆனா அதை நான் ஏத்துக்கிறது முறையில்ல. வேற வீடு பார்த்து போறதுதான் நல்லதுன்னு படுது. அண்ணி ப்ளீஸ் அண்ணி, அப்பாவும் அம்மாவும் தனியா இருந்தா பிரச்சனை வரும்னு சொல்றாங்கல்ல. பிரச்சனை எங்கதான் இல்ல சரவணா, எல்லாத்தையும் நம்ம சமாளிச்சுதானே ஆகணும். கல்யாணி, அவசரப்படாதம்மா. இத பார், உனக்கு பெத்தவங்க இருந்து உனக்கு ஒரு பிரச்சனைனா நீ எங்க போயிருப்ப? யாருகிட்ட போய் முறையிட்டு இருப்ப? பெத்தவங்க கிட்ட தானே. எங்களை அப்படி நினைச்சுக்கோமா. இது உன் வீடுமா. நான் சொல்றேன், உன் பிரச்சனை எல்லாம் முடிவுக்கு வந்து நீயும் மோகனும் தனி வீடு வாங்கி செட்டில் ஆகிற வரைக்கும் நீங்க இங்கதான் இருக்கணும். இத உங்க அம்மா சொன்னா கேட்க மாட்டியா? இவளை நீ உங்க அம்மாவா நினைச்சுக்க. இத பாருமா, நீ ரேவதியோட அக்கா தான், எங்களுக்கு சொந்தம் இல்லைன்னே வச்சுக்க. உனக்கு ஒரு பிரச்சனைனா ரேவதி கண் கலங்குவா. அத பார்த்துட்டு எங்களால நிம்மதியா இருக்க முடியுமா? நான் சுயநலத்துக்காக சொல்றதாவே வச்சுக்க. நீ இங்க இருக்கிறதாமா சரி. ஏங்க அப்படி பிடிவாதமா இருக்க? இவ்வளவு தூரம் சொல்றாங்கல்ல, இருக்க மாட்டியா நீ? தீபாக்கா உன் ஃப்ரெண்டு தானே, அவங்க வீட்ல போய் தங்கி இருப்ப. ஆனா ஏன் வீட்ல தங்குனா இவ்வளவு யோசிக்கிற? நாங்களாம் அந்த அளவுக்கு உனக்கு அந்நியமா போயிட்டோமா? ஏய், அப்படிலாம் இல்லடி. நீ பேசாதக்கா.
அத்தையும் மாமாவும் எனக்காக தான் இவ்வளவு தூரம் பேசுறாங்க. நீ முடியாதுன்னு சொன்னா என்னெல்லாம் தப்பா நினைப்பாங்க. மாமாவை விடுக்கா, நீங்க தனி வீடு பார்த்து போனா கண்டவங்கள வந்து பிரச்சனை பண்ணுவாங்க. அத பார்த்துட்டு எங்களால எப்படி நிம்மதியா இருக்க முடியும்? அதை ஏங்கா புரிஞ்சுக்க மாட்டேங்கிற? கல்யாணி, நாங்க எல்லாத்தையும் யோசனை பண்ணிதாம்மா முடிவு பண்ணிருக்கோம். இதுவே நீ எங்க இடத்துல இருந்து யோசிச்சு பாரு. வயசு பொண்ணோட தனி வீடு பார்த்து வைக்க நீ ஒத்துக்குவியா? அதுதான் உனக்கு சரின்னு படுதா? இங்க இருந்துக்கிறதுல உங்களுக்கு எந்த உறுத்தலும் வேண்டாமா? நீ பாட்டுக்கு வேலைக்கு போனாலும் நானும் ரேவதியும் உன் தங்கச்சியை பாத்துக்க போறோம். அவளுக்கு ஸ்கூல் பக்கத்துலயே இருக்கு. நீ பிடிவாதமெல்லாம் பிடிக்காத, சரின்னு சொல்லு. சரின்னு சொல்லுக்கா, ப்ளீஸ். ரொம்ப சந்தோஷமா. இத பார், இன்னைக்கு சமையல் தடபுடலா இருக்கணும். விருந்துக்கு ஏற்பாடு பண்ணு. சரிங்க. டேய், பேக் எல்லாம் எடுத்துட்டு போய் மேலே வை. சரிங்கப்பா. போடா போடா. அம்மா, அக்காவோட பேசிட்டு. சரிங்க மாமா. அக்கா, டென்ஷன் இல்லாம ஃப்ரீயா இருக்கா. கொஞ்ச நாள்ல எல்லா பிரச்சனையும் சரியாயிடும். நீ தைரியமா இருக்கா. வா. வாவ், என்னால நம்பவே முடியல. நான் நினைச்சதை விட ரொம்ப அழகா இருக்கீங்க அமிர்தா. பாத்தீங்கல்ல, உண்மையாவே நீங்க அழகுதான். இப்ப பறிச்ச ஆப்பிள் மாதிரி இருக்கீங்க. நிஜமாவா? நீங்க போய் சொல்றீங்க? ஹேய், சச்சா, நான் சொல்றது உண்மைங்க. காட் ப்ராமிஸ், மதர் ப்ராமிஸ், உங்க மேல ப்ராமிஸ். இந்த ஹேர் ஸ்டைல் ரொம்ப அழகா கியூட்டா இருக்குங்க. தேங்க்ஸ்ங்க. எதுக்கு? நான் சொன்ன டிப்ஸ் எல்லாம் ட்ரை பண்ணீங்கல்ல, அதுக்கு தான். அதுக்கு நான் தாங்க தேங்க்ஸ் சொல்லணும். தேங்க்ஸ். இப்படி சொன்னா எப்படி? சத்தமா சொல்லுங்க. தேங்க்ஸ். ஆ, எனக்கு கேட்கலங்க. என் முகத்தை பார்த்து மனசார சத்தமா தேங்க்ஸ் சொல்லுங்க. தேங்க்ஸ். யாருக்காக தேங்க்ஸ்? அது வந்து உனக்கு தாண்டி. எனக்கா? ஆமா, என் ஹேர் ஸ்டைல பார்த்து நீ கிண்டல் பண்ணாம இருந்தல, அதுக்கு தான். இதுல எனக்கா கிண்டல் பண்ண இருக்கு? இந்த ஹேர் ஸ்டைல் உண்மையிலேயே அழகா இருக்கு. இனிமே இதையே மெயின்டைன் பண்ணிக்கோ. அக்கா, உன்கிட்ட ஒன்னு கேட்கணும்க்கா. கல்யாணி அக்கா ஏன்க்கா வீட்டு விட்டு போனாங்க? அம்மா கிட்ட கேட்டு எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறாங்க. அக்கா கிட்ட கேட்டு அடிக்க வரா. எனக்கு ஒண்ணுமே புரியல. அவங்க எல்லாமே ரொம்ப கஷ்டமா இருக்குக்கா. எனக்கும் கஷ்டமா தாண்டி இருக்கு. ஆனா பெரியவங்க அவங்க இஷ்டத்துக்கு பண்ணுவாங்க. நம்ம கிட்ட கேட்க மாட்டாங்க. நம்ம கஷ்டத்தை புரிஞ்சுக்க மாட்டாங்க. என்னாச்சுன்னு கேட்டாலும் சொல்ல மாட்டாங்க. சின்ன பிள்ளைங்க கஷ்டம்லாம் உங்களுக்கு புரியாதுடி. உண்மைதான்க்கா. தீபா, அக்கா, அக்காவை தேடி யாரோ வந்திருக்காங்க. ஒரு நிமிஷம். அக்கா வாங்கக்கா, உள்ள வாங்க. ஸ்கூல் போயிட்டு வந்துட்டீங்களா? இப்பதான்க்கா வந்தோம். தீபாக்கா எங்க? அக்கா டிராவல்ஸ் போயிருக்காங்கக்கா. அம்மா? அம்மா உள்ளதான் இருக்காங்க. வாங்க உட்காருங்க. வாங்க. அம்மா, ரோஜாக்கா வந்திருக்காங்க. இதோ வரேன். வாங்கக்கா. என்ன படிச்சிட்டு இருந்தியா? ஆமாக்கா. வா ரோஜா, எப்படிமா இருக்க? நல்லா இருக்கேம்மா. ஐயோ, என்னம்மா இது? கையில கட்டு போட்டிருக்கீங்க, என்னாச்சு? பெரிய காயம் இல்லம்மா, ரொம்ப சின்ன காயம்தா. ஏய், அக்காவுக்கு காஃபி போட்டு கொண்டு வா. ஏய் நில்லு. ஏய், என்னடி இது அரகுறையா பின்னிருக்க? ஸ்கூல் விட்டு வந்ததும் இதுதான் பண்ணிட்டு இருந்தியா? பார்க்கவே சகிக்கல. ஆமா, கமல் எங்கடி? புதுசா ரிங் போட்டிருக்க? அது பெருசா இருக்குமா, வலிக்குது, அதான் மாத்திட்டேன். பத்திரமா வச்சிருக்கல? சரி போ, இனிமே இப்படி தலை பின்னாத. ராத்திரில வர பேய் மாதிரி இருக்கு. மா, போடி, போய் காஃபி போட்டு கொண்டு வா. காது வலிக்குதா ரிங்கு மாத்தினாலாம். ஏன் பண்றாங்க, எதுக்கு பண்றாங்கன்னு ஒண்ணுமே புரியல.
நீ ஏண்டி நிக்கிற? போய் அவளுக்கு ஹெல்ப் பண்ணு போ. பாவம்மா, ஏம்மா பிள்ளைங்களை திட்டுறீங்க? இல்ல ரோஜா, இவங்களை கண்டிக்காம விட்ட தப்பா போயிடுது. நீ உட்காருமா. அவர் இருந்த வரைக்கும் செல்லமா வளர்த்தாரு. என்ன ஒரு பேச்சு பேச விட மாட்டாரு. அதனால என்னாச்சு? தீபா நல்லதே சொன்னாலும் ஏத்துக்க மாட்டேங்கிறா. வெடுக்குன்னு பேசுறா. கஷ்டமா இருக்குல்ல? இத பாரு, பெரியவங்க வார்த்தையை மதிக்காம அவங்க இஷ்டத்துக்கு இருக்க போய் தானே இதெல்லாம் நடக்குது. இது எனக்கு தேவையா? இது எப்படிமா ஆச்சு? கல்யாணியோட புருஷன் மோகன் இருக்கான்ல, அவன் கத்தியால குத்திட்டான். என்னம்மா சொல்றீங்க? அதெல்லாம் பெரிய கதை ரோஜா. அவனும் வாவான்னு இவளை கூப்பிட்டு பார்த்தான், இவ போகல. அந்த ஆத்திரத்துல அவளை கத்தியால குத்த போய் நான் தடுக்க போய் அந்த வேதனை என் கைக்கு வந்து சேர்ந்துருச்சு. ஐயோ! ஆனா அதுலயும் ஒரு நல்லது நடந்திருக்கு. கல்யாணி இப்போ வேற வீடு பார்த்துட்டு போயிட்டா.